வணக்கம் எல்லாருக்கும். பட்டையால இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் என்னென்னா டெர்மினல் 21 மாலுங்க. ஸோ பட்டையால வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த டெர்மினல் 21ங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒரு ஃப்ளைட்டை வந்து இங்கே வந்து பார்க் பண்ண மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணலாம். அதே மாதிரி ஃபுட் கோர்ட் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ ட்ரெஸ்ஸோ இல்லாட்டி ஷூஸ், செப்பல், அதே மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற நிறைய ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஷாப்பிங் மாதிரி இவங்க வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ரிலாக்ஸாக அங்கே போயிட்டு வாக்கிங் போயிட்டு அப்படியே நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணலாங்க. ஸோ விண்டோ ஷாப்பிங் மாதிரி இது பண்ணிட்டு போகலாம். ஸோ அதே மாதிரி மாலும் பார்த்திங்கன்னா உள்ளுக்கு இருக்குது. செப்பரேட்டாக மாலும் வந்து பெரிய மால் வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கேயும் போய்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்கும். உள்ளே போய்ட்டு நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு இந்த டிசைன் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து ஒரு ஏரோப்ளேனுக்கு கீழே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ஒரு ஏரோப்ளேன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த ஃப்ளைட்டை வந்து நிப்பாட்டி விட்ட மாதிரியே தான் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி சூப்பராக இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டெர்மினல் 21ங்கிறது வந்து ரொம்பவே ஃபேமஸான பிளேஸ் வந்து பட்டையாவில். ஸோ நம்மளும் வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உட்டன் டெம்பிளை வந்து நம்ம பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு ஈவினிங் வந்திருக்கோம். ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாப்பிங் வந்து நல்லாவே பிஸியாக இருக்கக்கூடிய டைம் தான். பாருங்கள் எந்தளவுக்கு இந்த இடம் சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரியே இங்கே நிறைய இருக்குங்க. ஸோ அது கூட நம்ம வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அப்படியே கொஞ்சமாக அப்படி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போகலாங்க. இந்த டெர்மினல் 21ங்கிற ஷாப்பிங் மால் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பட்டையால தான் இருக்குது. ஸோ இந்த சென்ட்ரல் பட்டையாங்கிறது வந்து ரொம்பவே ஃபேமஸான இடம். ரெண்டாவது இது வந்து பீச்சிலேருந்து கொஞ்சம் நியர்பை பிளேஸ் தாங்க. ஸோ பீச் வந்து நம்ம வந்து பார்த்த பிளேஸ் வந்து ஒரு எண்டு. அதே மாதிரி இது நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் பட்டையாங்கிறது இன்னொரு எண்டு. ஸோ அந்த சென்ட்ரல் பட்டையா பீச்சிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து இந்த மாலுக்கு வந்து வந்துடலாம். ஸோ ரெண்டாவது நிறையா டுக்டுக் பார்த்திங்கன்னா நிறைய அங்கேருந்து பீச் ரோடுக்கு அதே மாதிரி வாக்கிங் ஸ்ட்ரீட் வரைக்குமே டுக்டுக்கு போகுது. ஸோ இங்கேருந்தே நிறையா டுக்டுக் இருக்குது பார்த்துக்கிடுங்க. ஸோ நம்ம வந்து எய்தர் பீச்லேருந்து இந்த மாலுக்கு வரணும்னா டுக்டுக்கில் ஏறி இங்கே வரலாம். அதே மாதிரி இங்கேருந்து நம்ம வந்து வாக்கிங் ஸ்ட்ரீட்டோ இல்லை பீச்சோ எங்கே போனாலுமே அந்த மாதிரி டுக்டுக் இருக்குது. நீங்கள் வந்து தாய்லாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த டுக்டுக் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய இடத்துக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நம்ம வந்து போகலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால மோஸ்ட்லி இந்த பைக் ரைடு தான் எடுத்து எங்கே போகணுமாங்கிற மாதிரி டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக போகிறோம். ஸோ டேக்ஸிலாம் எடுக்காமல் இந்த மாதிரி சிங்கிள் சோலோ ட்ராவலுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பைக் ரைடிங் போகிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். பாருங்கள் இந்த மாதிரி ஃபுட் கோர்ட்டும் இருக்குது. வெளியில் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் தாய் ஃபுட்டோ இல்லாட்டி இன்டர்நேஷ்னல் ஃபுட் ஏதாச்சும் நம்ம வந்து சாப்பிட்ணுன்னா கூட இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். நிறைய நான்வெஜ் ஐட்டம்ஸ் ஸோ எல்லாமே இருக்குது. பாருங்கள் மக்கள் அந்தளவுக்கு பிஸியாக உட்காந்து அந்த ஃபுட் எல்லாமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம் ஆஸ் யூஷுவல். அப்படியே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் மால் உள்ளே போயிட்டு நம்ம வந்து பார்க்கணுங்க. வெளியிலே பார்த்திங்கன்னா இவ்வளோ ஷாப்ஸ் இருக்குங்க. நிறைய ஷாப்ஸ் பார்த்திங்கன்னா வெளியில் தான் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து இவங்க போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணோன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமே நிறையவே இருக்குங்க. வெளியிலேயுமே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபுட்டு ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணால் கூட இங்கே இருக்குது. ஷூ ஐட்டம், அதே மாதிரி பேக்கு, இந்த மாதிரி ட்ரெஸ் ஐட்டம்ஸு, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து இங்கே வெளியிலேயே வந்து நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அந்த இடம். ஸோ நம்ம வந்து டைமுக்கு கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக தான். நம்ம வந்து ஒரு 5 மணிக்கெலாம் வந்துவிட்டோம், 5:30க்கெலாம் வந்திருக்கோம். இருந்தாலுமே ஆஸ் யூஷுவல் இப்போ வந்து வெக்கேஷன் இல்லைங்கிறனால கொஞ்சம் நார்மலான கூட்டம் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம வந்துன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம். இல்லாட்டி வந்து ப்ரைஸுமே ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்பவே ரஷ் இருந்தாலும் நம்மளால் ஃப்ரீயாக எதுவுமே வந்து பார்க்க முடியாது. என்ன ஒரு ஃபன்னு ஒரு வைப் வந்து இருக்காது, அவ்வளோதான். மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது எங்கே பார்த்தாலும் ஒரே வைபாக இருந்த மாதிரி இருக்கும். பட் அது ஒரு வகையில் நமக்கு வந்து நல்லாவாக இருக்கும், ஒரு வகையில் வந்து டிஸ்டர்பாகவும் இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஏரோப்ளேனில் வந்து நம்ம அந்த ஃப்ளைட்டை வந்து நம்ம வந்து பின்னாடி இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு ஃப்ளைட்டை தூக்கி இங்கே வச்ச மாதிரியே தான் ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணாங்கன்னு தெரில. ஸோ ரொம்பவே ஆக்சுவல் ஃப்ளைட்டு மாதிரியே தான் இருக்குது. சரி, ஓகே, நம்ம அப்படியே இந்த மாலை கொஞ்சம் பார்க்கலாங்க. இதுவுமே அந்த மால் தான் பாருங்கள்.
ஸோ டெர்மினல் 21 அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இந்த மால் பார்த்திங்கன்னா தாய்லாண்டில் வந்து 2-3 இடத்துல இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ பட்டாயாவில் வந்து சென்ட்ரல் பட்டாயாவில் இருக்குது. பட்டாயா வரவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஒரு பிளேஸை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணிவிட்டு போகலாம். நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்களோ இல்லையோ ஜஸ்ட் ஒரு விசிட் போட்டு போகலாம். இந்த ஃப்ளைட்டை பார்க்குறக்காகவே நம்ம வந்துட்டு போகலாங்க. ஸோ நல்ல ஒரு மெயின் ஏரியாவில் தான் இது இருக்குது. ஸோ மற்றபடி ரொம்ப கன்ஜஸ்டடான ஏரியாலாம் கிடையாது. இப்போ பாருங்கள், ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காகவே சூப்பராக ஒரு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய சூட்கேஸை வந்து அங்கே வந்து அடுக்கி விட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து உள்ளே வந்தாச்சுங்க. இது வந்து மால் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லா மால் மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ், அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் பிராண்டட் ஐட்டம்ஸு, மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக், அதே மாதிரி லேடிஸ்க்கான மேக்கப் செட்டு, மேக்கப் ஐட்டங்கள் தான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த மால்ஸில் நிறைய பார்க்க முடியுது. ஸோ கொஞ்சம் வந்து ஜுவல்லரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பிராண்டட் ஐட்டம்ஸ் நிறையவே எங்கள் மாலில் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் வந்து மாலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு விரும்புகிறவங்க வந்து இந்த இடத்துல வந்து வாங்கிக்கலாம். பட்டாயாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மால், அதே மாதிரி ரொம்ப ஃபேமஸான மால்னால் இது ஒன்று தான் நினைக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா நான் வாக்கிங் போன அந்த பைக்கில் போன ஸ்ட்ரீட்லலாம் எதுவுமே இந்த மாதிரி வேறு மால்ஸ் எதுவுமே இல்லை. சென்ட்ரல் பட்டாயாவில் இந்த ஒரு மால் தான் வந்து இருந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். வேறு ஏதாச்சும் மால்ஸ் யாராச்சும் போயிருந்தாங்கன்னா சொல்லுங்கள். மற்றபடி ஆஸ் யூஷுவல் மாலில் வந்து என்னெல்லாம் இருக்குமோ அதே மாதிரி அமைப்பு தான் இங்கேயும் இருக்குது. நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. ஸோ மாலோட டிசைன் அண்ட் உள்ள டெக்கரேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு யூனிக்காக இருக்குது ரொம்பவே. மேலே ஸ்டெப்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஃப்ளோர் தான் இருக்குது. நம்ம வந்து ரொம்ப பெரிய மால்னு சொல்ல முடியாது. ஃபீனிக்ஸ் மால் சைஸுக்கெலாம் இதை வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஓரளவுக்கு மீடியம் சைஸான மால் தான். ஆனால் என்ன, அந்த பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் தான் இருக்குது. டெக்கரேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ உள்ளே வந்து ஃபோட்டோஸு, அதே மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது இந்த மால் பார்த்திங்கன்னா. ஏன்னா அங்கே உள்ளே பண்ணியிருக்க டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஒரு மாதிரி ஏதோ பிரிட்ஜில் ஏறி போகிற மாதிரிலாம் ஒரு டிசைன்லாம் பார்த்தேன். ரொம்பவே அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி பெருசாக நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த மாலில் எதையுமே நம்ம வந்து சொல்ல விரும்பலை. ஆஸ் யூஷுவல் எல்லா மால்லையும் இருக்கிற மாதிரி தான் இங்கே வந்து ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மாலில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு விரும்புகிறவங்க வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாங்க. ஸோ மற்றபடி தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் சீப் அண்ட் பெஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அங்கே போய் நம்ம வந்து வாங்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து மாலில் இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸ், காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் எல்லாம் விரும்பி வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு வந்து மால் வந்து ரொம்பவே கரெக்டான இடம் தான் அந்த டெர்மினல் 21ங்கிறது. ஸோ இதோட ஸ்டெப்ஸ் அமைப்பு, நான் சொன்ன மாதிரி அந்த பிரிட்ஜு, இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாமே இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நல்லா தான் இருக்குது. நீங்கள் விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கோ, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு, ஸோ டைம் பாஸ் பண்ணுறதுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி மாலுக்கு வந்துட்டு ஒரு 1 ஹவர் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போவாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி தான் ஒரு ஜஸ்ட் ½ அன் ஹவர் 45 மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் பீச் பக்கம் போகலான்னு பிளானு. ஈவினிங் வந்து பீச் பொறுத்த வரைக்கும் 9 o'clock மேலே தான் ரொம்பவே பிஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா டைம் ஒரு 5:30-6 மணிக்குள்ள தான் ஆகுது. ஸோ நமக்கு நிறையவே டைம் இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீச் பக்கம் போகலாம். பாருங்கள் கைஸ், இது வந்து ஏதோ இந்த பாரிஸ் டவர் மாதிரியே இருக்குது பாருங்கள். உள்ள அந்த மாலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாரிஸ் டவர் மாதிரியே சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. நான் சொன்ன மாதிரி நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டான
செட்டப்லாம் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்குது. மற்ற மால்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாதிரி யூனிக்கான விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாரிஸ் டவர்லாம் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே நம்ம வந்து பார்க்க முடியாது, ஒரு மால்லையோ இல்லை எதுக்குலேயுமே. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி பைக்லாம் பார்த்திங்கன்னா சேல்ஸ்க்கு வச்சுருக்காங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பைக்ஸாக இருக்குது எல்லாமே. கைஸ், இப்போ நம்ம வந்து ஒரு 3rd ஃப்ளோர்லேருந்து அந்த ஈஃபில் டவரை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஈஃபில் டவராக இது வந்து பாரிஸில் தான் நாங்கள் ஈஃபில் டவர் இருக்குது. ஸோ அந்த டவரை வந்து நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலேருந்து பார்க்கும்போது ஆக்சுவலாக அந்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டெம்பரரியாக இருக்குமா இல்லை பெர்மனெண்ட்டாக இருக்குமாங்கிறது தெரியல. ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த மாலை வந்து கொஞ்சம் சுற்றி பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெளியில் வந்துவிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு இருட்டுற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து பீச்சுக்கு போகிறதுக்காக டுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஏதாச்சும் வண்டி வந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி போகுது. ஸோ இதெல்லாம் வந்து பீச்சுக்கு போமாங்கிறத செக் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே பீச்சை போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரூமுக்கு போகலாம். ஸோ பாருங்கள், இதுதான் டெர்மினல் 21 மால். ஸோ ஒரு ஃப்ளைட்டை பார்க் பண்ண மாதிரி இருக்கும். ப்ளஸ் பக்கத்துலேயே மாலும் இருக்குது. ரொம்பவே அட்டகாசமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போகலாம் பட்டையாவில். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ வந்து அந்த டுக்டுக்கில் வந்து ஏறி சவாரி பண்ணிகிட்ருக்கோம். தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த டுக்டுக் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம ஒரு வாட்டி எப்படியாச்சும் இதில் வந்து ட்ராவல் பண்ணிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ அதுக்கான சான்ஸ் கிடச்சிது. ஏன்னா மோஸ்ட்லி பைக் ரைடில் தான் நம்ம போனோம். இப்போ வந்து டுக்டுக்கில் வந்து நம்ம வந்து வாக்கிங் ஸ்ட்ரீட்டை நோக்கி போயிட்டுருக்கோங்க. கைஸ், நம்ம வந்து டுக்டுக்கில் ஏறி அப்படியே நம்ம வந்து எங்கே வந்துட்டோம்னா வாக்கிங் ஸ்ட்ரீட்டை பார்க்குறதுக்கு வந்திருக்கோங்க. ரொம்ப ஏர்லியராக தான் வந்திருக்கோம். சரி, இருந்தாலும் அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் வந்து இந்த டைமில் எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறக்காக வந்திருக்கேன். கொஞ்சம் நேரம் பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்ம வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோம். நிறையா ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒருத்தர் வந்து பாலை வந்து தூக்கி போட்டு எரிஞ்சு, அங்கே 2 லேடிஸ் இருக்காங்க. பால் வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸில் பட்ட உடனே அவங்க வந்து அப்படியே கீழே விழுற மாதிரி ஒரு கேம் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து காசு கட்டி ஒரு 100 பாத் அந்த மாதிரி பே பண்ணோன்னா உங்களுக்கு வந்து 4 பால்ஸோ 5 பால்ஸோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அந்த மாதிரி. ஸோ இவர் வந்து ஒரு 2-3 அட்டெம்ப்ட் பண்ணிகிட்ருக்காரு. அடித்த உடனே பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் அங்கேயும் ஒரு பால் மாதிரி ஏதோ ஒரு அமைப்பில் ஒன்று ஒரு இருக்கு இல்லையா, அது மேலே அடித்த உடனே அவங்க வந்து அப்படியே கீழே விழுறாங்க, தண்ணிக்குள்ளே விழுறாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபன் கேம்ஸ்லாம் இங்கே வந்து நிறையா இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்பா, அதே மாதிரி பப்பு, அந்த மாதிரி கிளப்பு, இது மாதிரி தான் நிறைய அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஏர்லியராக வந்ததுனால பெருசாக ஒன்றும் ஆரம்பிக்கல இப்போதைக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு 11 o'clock மேலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பிஸியாக இருக்குங்க. ஸோ இப்போ தான் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு போகிறாங்க. இவங்களாம் வந்து நார்மலாக சும்மா சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வர்றவங்க. ஏன்னா லேட் நைட் வந்திங்கன்னா இந்த இடம் வேறு மாதிரி இருக்கும். ரொம்பவே என்ன சொல்கிறது, எல்லாமே பார்ட்டி பப்பு அந்த மாதிரி ரொம்பவே பிஸியாக மக்கள் வந்து போயிட்டுருக்க மக்களுக்கு தான் இது செட் ஆகும். ஸோ நம்மளே மாதிரி சும்மா வாய் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுனால ஒரு 8 o'clock வந்துட்டு அப்படி போகிறது பெஸ்ட்டு. இல்லைன்னா அவங்களே வந்து உள்ளே இழுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி கிளப்புக்கெலாம் உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக உள்ளே கூடுவாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த மாதிரி இல்லை. இதெல்லாம் வந்து நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். பயங்கர பிஸியாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கிளப்பில் இருக்கிறவங்க வந்து உள்ளே கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, வாங்க உள்ளே அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம வந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. ஒரு நார்மலான ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருக்குது. ஸோ மேபி ஒரு 11 o'clock மேலே வந்து பார்த்தோன்னா எந்த மாதிரி பிஸியாக இருக்குன்னு தெரியும். பட் 11 o'clockலாம் நம்ம வந்து மோஸ்ட்லி தூங்கிட்டு இருப்போங்க. ஸோ நிறைய பேர் சேர்ந்து வந்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2-3 ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோன்னா அந்த மாதிரி 11 o'clock இல்லை லேட் நைட்லாம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியில் சுற்றி பார்த்துட்டு போகலாம். இப்போ நம்ம வந்து சிங்கிளாக வந்ததுனால ஜஸ்ட் இந்த மாதிரி நார்மலான டைமில் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு போகிறது தான் பெஸ்ட்டுங்க. ஸோ இதுதான் வந்து பட்டையில் இருக்கக்கூடிய வாக்கிங் ஸ்ட்ரீட். ஸோ பிஸி இல்லாத டைமில் இது எப்படி இருக்குன்னுட்டு பாருங்கள். இது வந்து நார்மலாக இருக்குது. இந்த நார்மல் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. நம்ம டி நகர் மாதிரி கூட இல்லை,
மற்றபடி நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். பயங்கர ஃபன்னாக பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பிளேஸ் தான் இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த பட்டையை வந்து 2 நாள் உட்காந்து சுற்றி பார்த்தாச்சு. ஸோ எல்லா இடமும் ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேங்காக் போக போகிறோங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் டிஃபன் சாப்பிட்டு நம்ம வந்து நேராக பேங்காக் தான் போக போகிறோம். ஸோ பட்டாயிலேருந்து உங்களுக்கு பஸ் இருக்குது. எப்படி நம்ம வந்து பேங்காக்லேருந்து பட்டாயாவுக்கு பஸ்ஸில் வந்தோமோ அதே மாதிரி இந்த பட்டாயாவிலேருந்து நம்ம வந்து பேங்காக்கு வந்து பஸ்ஸில் தான் நாளைக்கு போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பட்டாயாவில் ஒன்று பிளேசஸை பார்த்து அதுக்கான வீடியோஸும் நம்ம வந்து போடலாங்க. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.